ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரீக்கு வந்து அழகாக எப்படி சுருக்களே இல்லாமல் ஃபால்ஸ் வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சேலைக்கு தான் நம்ம ஃபால்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல வந்து ஓரம் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். சேலையில் ஒரு சைடு ஓரத்தை வந்து நம்ம அடிச்சுக்கணும். அதுக்கு சைடில் இருக்க பிஸ்தரெலாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஓரத்தை வந்து நம்ம அடிச்சுக்கலாங்க. இப்படி ஒரு சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி பிசுறு தெரியாமல் நம்ம சைடில் நம்ம ஓரம் சேலைக்கு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக நம்ம அப்படியே கீழே வரையும் ஒரே ஓர்ஸ்லாம் நம்ம 1/4 இன்ச்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் கரெக்டாக மடித்து வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டே வந்துடலாம். கீழே வந்து நம்ம டபுள் தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீழே ஓரம் அடித்தாச்சு சேலையில். இப்போ கீழே பார்டர்லேருந்து நம்ம ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ஸ் எடுத்துக்கலாம். ஃபால்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒன் சைடு வந்து லைட்டாக அந்த பிசுறு தெரியாமல் லைட்டாக அப்படி மடிச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம அப்படியே தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேரீ வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சேரீ, ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன். இப்போ நம்ம அப்படியே ஓரத்தில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாங்க. கீழே வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கலாம். நம்ம எப்போயுமே போடுற அளவுக்கு அந்த தையல் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வாங்க. சேலையில் வந்து சுருக்கள் இல்லாமல் எடுத்து விட்டுட்டே வாங்க. ஃபால்ஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம புதுசாக பழகுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சுருக்கள் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இடையில கூட லைட்டாக ஒரு ஃப்ளீட் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது லைட்டாக மடித்து விட்டு கூட வச்சுக்கலாம். அப்புறம் பழக அந்த மாதிரி மடிச்சு விடலாம் தேவை இருக்காது. நம்மளுக்கே கொஞ்சம் ஈஸியாக அப்புறம் பழகும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி கூட மடித்து வச்சுக்கலாம். ஆனால் நான் மடிக்கலை. புதுசாக பழகுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இடையில கூட இந்த மாதிரி ஒரு மடிப்பு வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். சேலையை மட்டும் கரெக்டாக அப்படியே எடுத்து விட்டுட்டே வரணுங்க. அப்போ தான் வந்து அந்த சுருக்கள் எதுவுமே இருக்காது. பாருங்கள், அந்த கார்னருக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம முதல்ல எப்படி மடித்தோமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் அப்படியே லைட்டாக மடித்து அந்த பிசுறு தெரியாமல் மடித்து ஒரு டபுள் தையல் போட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் கலர் நூல் போட்டு தைச்சிருக்கோம். ஆனால் வந்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. நம்மளோட ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரை இருக்குது. அப்போ நம்ம அந்த ரோஸ் கலர் போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலையில் வந்து ஒரு கோடு மாதிரி போயிடும். அதனால் நம்ம வந்து சேரீயோட கலரில் வந்து நீங்கள் அந்த நூல் மாற்றிக்கங்க. பார்டர் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே கலர் நூல் போட்டுக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு பார்டர் சின்னதாக இருக்கனால நம்ம வந்து சேரீயோட கலர் வந்து நூல் மாற்றிக்கிட்டோம். எதுக்கு இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சேலையில் வந்து இந்த மாதிரி தான் வரும். நம்ம மேலேயும் கரெக்டாக வந்து அதே நூல் போடுறப்ப வந்து நம்மளுக்கு அந்த தையலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, நீட்டாக இருக்கும். அதனால தான். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இந்த சைடே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிசுறுலாம் தெரியாமல் உள்ளே லைட்டாக தள்ளி விட்டுருங்க. பொறுமையாகவே தேய்ங்க. மேலே வரும்போது பெரிய தையலாகவே வச்சுக்கோங்க. நம்ம எம்மிங்லாம் போட்டு பிரித்து விடுறதுக்கு தையல் போடுவோம்ல பெருசாக, அந்த மாதிரியே நீங்கள் பெரிய தையலாக வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே அடிச்சிட்டு வாங்க. ஆனால் எந்த சுருக்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கீழே வந்து அந்த ஃபால்ஸ்குள்ளே வந்து சேரீ வந்து சுருங்காத அளவுக்கு நீங்கள் எடுத்து விடணும். கீழே இருக்க கையை வந்து லைட்டாக இழுத்து வச்சோம்னா நம்மளுக்கு அந்த சுருக்கள் எதுவுமே வராது. அந்த மேலே கையும் கீழே கையும் மட்டும் நம்ம ஃபால்ஸை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அந்த உள்ளே வந்து எந்த சுருக்களுமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் அடித்து பார்த்துட்டிங்கனாவே அப்புறம் உங்களுக்கு ஈஸி ஆயிரும். புதுசாக பழகுறவங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சேலை அடித்து பார்த்திங்கனாவே அப்புறம் நம்மளுக்கு வந்து அது பழக்கமாயிரும். நம்மளுக்கு சரி இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி ஆயிரும். பாருங்கள், நம்ம அந்த கார்னருக்கு வந்துட்டோம். 1/2 இன்ச் நம்ம மடிச்சிருந்தோம்ல, அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சை
மடித்து அந்த பிசுறுலாம் தெரியாமல் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. இந்த பிசுறுலாம் தெரியாத அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம அடித்து அப்படியே அந்த கார்னரை திருப்பிட்டு கீழே வந்து நம்ம ஒரு டபுள் தையல் பிரிஞ்சு வராமல் டபுள் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கீழே வந்து அந்த பிசுறுலாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம சேரீக்கு வந்து அழகாக ஃபால்ஸ் வச்சாச்சு. பாருங்கள், எந்த சுருக்களுமே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வீடியோவில். பாருங்கள், எந்த சுருக்களுமே இல்லை. நம்ம அந்த ஃபால்ஸ் கொஞ்சம் கூட நகண்டு போகலங்க. அழகாக நம்ம அடித்தாச்சு. நீட்டாகவும் இருக்குது. நம்ம பாருங்கள், அதே கலர் நூல் போட்டனால நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து மேலே வந்து ஒன்றுமே தெரில. சேலையோட கலர்லேயும் நம்ம நூல் போட்டனால நம்ம அந்த ஃபால்ஸ் வச்ச மாதிரியே தெரியாது. இதே நீங்கள் ரோஸ் கலர் நூல் போட்டிருந்தீங்க அப்படின்னா நெட்டாக ஒரு கோடு மாதிரி ரோஸ் கலரில் வந்திருக்கும். அது பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. நம்ம இந்த மாதிரி நீட்டாக அடித்து கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து ரொம்ப பிரியப்பட்டு சரி நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். இவங்க தைச்சிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க அவங்க நல்லா தைக்கிறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நம்மளுக்கும் நிறைய ஆர்டர் வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அதனால தான் நான் புதுசாக பழகிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் அந்த ரோஸ் கலர் நூலை வச்சு காட்டுறேன். பாருங்கள், அப்படி ஒரு கோடு மாதிரி தெரியுதுங்களா? இப்போ அதே இது அந்த நம்மளுக்கு அந்த சேரீயோட கலர்லேயே நூல் போடும்போது ஒன்றுமே தெரியாது. நம்ம கீழே வந்து ரோஸ் கலர் போட்டிருக்கோம், மேலே வந்து அந்த சந்தன கலர் நூல் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ இது வந்து பார்டர் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்குது. நம்ம தையல் போட்டிருக்கிறது வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டிருக்கோம், அங்கே இருக்குது பாருங்கள். ஏதாவது தெரியவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.